அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்கிறேன், இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேராது, கவனிக்க மாட்டாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் 500 பேர் பார்க்குறதும் சந்தேகம், 100 பேர் பார்க்குறதே பெரிய விஷயம். முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது பல பச்சிலம் பாலகன் சம்பந்தப்பட்ட விடயம். இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களும் சகோதர சகோதரிகளும் வெளிநாடவர்களுடைய, அதாவது இந்த நாட்டில் அரபு நாடுகள்லையோ இல்லை வேறு யூரோப் நாடுகளில் எங்கே இருந்தாலும் அந்த நாட்டில் அவங்களுடைய குழந்தைகளை நாம் இன்றைக்கி ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிறோம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக பக்குவமாக பார்த்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இதே நம்ம நாட்டில் நம்மளுடைய குழந்தைகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கடைக்கு சிப்ஸ் பேக்கெட் வாங்க போன ஒரு பச்சிலம் பாலகன், ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, கிட்டத்தட்ட இந்த ஆளை பார்த்தா, அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லையா, பாட்டனுக்கு மேலே பூட்டன், பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ஆளுடைய பையனுக்கு கல்யாணம் முடித்து அந்த பையன் புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கும் கல்யாணமாகி அந்த பிள்ளைக்கும் புள்ள பிறந்திருக்கும். அதாவது பாட்டன் பூட்டன் சைஸில் இருக்கக்கூடிய இந்த கிளப்பாய்கள், அந்த பச்சை மண், ஒரு 5-6 வயசு பச்சை மண் சீண்டி இருக்குது. கடைக்கு போன இடத்துல அந்த கடைக்கார கிழமை பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு. நாட்டில் சரியான ஒரு தண்டனை இல்லாததான் இதுக்கெல்லாம் காரணம். அடியோடு இழுத்து வச்சு மொத்தமாக கொத்தா பிடுங்கி எடுத்து வெட்டி விட்டா ஒரு 4 பேருக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவனுங்களுக்கு திருந்துவானுங்க, கொஞ்சம் பயம் வரும். ஆனால் அந்த மாதிரி சரியான ஒரு தண்டனை இல்லாததால தான் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது நிலவரம். அதே மாதிரி அன்பார்ந்த உறவுகளை, உங்களுடைய வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீடு, அயல் பக்கத்து தெரு, அந்த கடை இந்த கடை, புள்ள போகக்கூடிய பாடசாலை, டியூஷன் கிளாஸ், எல்லாத்துலேயுமே அந்த குழந்தையோட பாதுகாப்பு விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்க. இன்றைக்கி வெளிநாட்டவர்களுடைய குழந்தையை நீங்கள் எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளையும் அவதானத்தை செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த அரபிக்காரங்களுடைய குழந்தையை பார்க்க நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் குழந்தையை பார்க்க அடுத்தது சில குழந்தைகளுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை, தெரியாது, குட் டச் பேட் டச் தெரியாது. நம்மளோட அணுகிறவங்க எப்படி பழகுறாங்க, நம்மளை எப்படி அணுகிறாங்க அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா அதை பழகி கொடுக்க வேண்டிய வயசில் தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்களே. ஏன்னா நம்மளுடைய நிலம் அது, குடும்ப வறுமை, கஷ்டம், சூழல். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டியும் இருக்குது நிலமன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொந்த தாயே கொண்டு போய்த்து அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தைய, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மத போதகர் ஒருத்தனுக்கு தன்னுடைய சொந்த தாயே கொண்டு போய்த்து தன்னுடைய குழந்தைய கொடுத்த சம்பவம். நிலம் அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க. அடிக்கடி குழந்தைகளோட பேசுங்க. அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க யாரோடையெல்லாம் பழகுறாங்க, யார் அவங்களோட இந்த மாதிரியான நெருக்கமான முறையில் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க, எங்கெங்கே போகிறாங்க வராங்க, கடைக்கு போகிறாங்களா, டியூஷன் கிளாஸ் போகிறாங்களா, தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிங்க. தாய் தந்தை உட்பட யாரையுமே இப்போ நம்ப முடியாது இந்த காலம். ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ன்ற மாதிரி இப்போதைய காலத்தில் பணத்துக்காக எதையும் செய்யும் ஒரு கேவலமான ஒரு சூழல் உலகத்தில் உருவாகி இருக்குது. அதனால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க. நல்லது கெட்டதுகளை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. கவனம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வேகமாகவே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிந்த வரைக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.